impressive in the sense the way Suryakumar does the captaincy is fantastic. ஒரு ரெண்டு இடத்துல மட்டும் எனக்கு சர்ப்ரைசிங்கா இருக்கு. இப்போ வருண் சக்கரவர்த்தியை கொன்றார். இப்ப பத்தாம் நான் சொல்றேன், அவர் தான் ஸ்பியரிட் அட்டாக்லயே, அவர் தான் வைட்டல் அடிக்கிறார். அந்த ஓவனுக்கு வந்து நம்ம ஏதோ பெண்டிங் எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்ம குறுக்க ஒரு ஆட்டோ ரிக்ஷா போன மாதிரி அந்த பால் போச்சு. அவர் போல்ட் ஆனது நீங்க பாத்தீங்க. அது என்ன பால் அவர் இன்னைக்கு நைட்டு கூட அவர் கண்டுபிடிக்க போறதில்ல. அது என்ன பால் அந்த கூகுளில் அவர் அவுட் ஆனாரு. அதுக்கப்புறம் இப்படி விக்கெட் டேக்கிங் நீங்க வந்து என்ன இருக்கு, ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா 5வது ஓவர் அப்படின்னா 11ல 6 கூட ஃப்ரெண்ட் ஃபிளைட்ல இருந்து கூப்பிட்டு வந்து போட சொல்லிடணும் 5வது ஓவர். அப்படி அது ஒரு அவசியம் கிடையாது. யாரோ சொல்லிடுறாங்க என் அஸ்ட்ராலஜர் 5வது ஓவர் வருண் சக்கரவர்த்தி போலன்னா அவருடைய உயிருக்கே ஆபத்து யாரோ சொல்லிட்டாங்க போது. எப்ப பார்த்தாலும் நுத்துவர். சரி கொடுத்தீங்கல்ல, அதுல முதல் 4 நல்ல பால். அத டேவிட் வந்து ஃபுல் ஃபார்ம்ல வந்துட்டு ஃப்ரண்ட் ஃபுட்ல ஒரு போடக்கூடாதுன்னு நான் சொன்னேன். அதை போட்டாரு. அது 2 6 போச்சு. ஒரு 6 போச்சு, ஒரு 4 போச்சு நினைக்கிறேன். அந்த ஃப்ரண்ட் ஃபுட் போடலன்னா அந்த ஓவர் நல்ல ஓவர். இப்போ 5வது ஓவர் கொடுக்கறதுன்றதே ரொம்ப குரூஷியலான ஒரு இடத்துல கொடுக்குறீங்க. இப்போ பவர் பிளேயர் ஒரு ஸ்பின்னர் கொடுக்குறீங்க ஷைன் இருக்கிற பால்ல. இப்போ ஒரு மெயின் ஃப்ரண்ட் லைன் போலர் 5th ஓவர் கொடுத்துட்டு அவரை கட் பண்ணிட்டு நேரம் 9th ஓவர் போனீங்கன்னா எப்படி ஒரு கரெக்டா போட முடியும்? என்ன ரிதம் இருக்கும் நீங்க சொல்லுங்க. பண்ணவே கூடாது. அவங்க பயந்துன்னு இருக்காங்க. அவர் எப்படியாவது டெமாலிஷ் பண்ணணும்னு பார்க்கும்போது திருப்பி கொண்டுடணும். அவர் தான் கொடுத்துருக்கணும். அது எதுக்கு 9th ஓவர் போனான்னு எனக்கு புரியுது. அதுல என்ன ஆகுது, கொஞ்சம் ஈஸி அவுட் ஆயிடும். அதை பண்ண முடியும். 180 வந்திருக்காது.